என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பெல் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 288 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சரிவு நோக்கி தான் போயிருக்கு. இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, நார்மலாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான பங்குகள் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணுவோம். ஸோ என்னென்ன பங்குகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 216 பாயிண்ட் பார்த்திங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 127 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா சரிவு நோக்கி தான் போயிருக்கு. எஃப்எம்சிஜி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு 98 பாயிண்ட் வந்து ஒரு நியூட்ரல் ட்ரேடிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஹைட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அடித்து பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4.74% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1497 ரூபா பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரிவு நோக்கி தான் போயிருக்கு. சரியான அடி இன்றைக்கி எல்லா ஐடி பங்குகளுமே சரி. ஸோ நம்மளுக்கு என்னென்ன பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். எதாவது பங்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரீசனால் வந்து ஐடி வந்து இறங்கிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரோபிக்கோட ஐடி பங்கு ஆந்திரோபிக்கோட டூல்னால தான் இன்றைக்கி வந்து ஐடி பங்கு எல்லாமே சரிவடைஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நியூஸ் இதுதான். ஸோ நல்ல ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஐடி பங்குகள். ஸோ இங்கே நியூவாக பார்த்திங்கன்னா அந்த கிளாட் கோட் கருவி மூலமாக இன்றைக்கி அவங்களுடைய பங்குகள் எல்லா ஐடி பங்குகளுமே அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆந்திரோபிக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஐடி பங்குகள் லாஸ்ட் இந்த 1 வீக்காக பார்த்திங்கன்னா இறக்கிறது தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அகைன் ஒரு நல்ல ஒரு லெவல் போகும்னு நினச்சேன், பட் இந்த லெவல் போகலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணான வாய்ப்பு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டைம் தான் நம்ம கரெக்டாக நல்ல பொங்கலை சூஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பங்குகள் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். இன்றைக்கி முதலாவது பங்கு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் தான். ஸோ இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4% இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 1277 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. எல்லா நண்பர்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணாதவங்க பார்த்துக்குங்க, இந்த வீடியோ மூலமாக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பையிங் கம்பல்சரி நீங்கள் பண்ணலாம். ஸோ கம்பல்சரி ஒவ்வொரு பங்கும் நீங்கள் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். வாட்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். நம்ம வாட்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தால் மட்டும் கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எப்போ கிரியேட் ஆகுதோ நம்மளுக்கு அந்த டைம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எனக்கு வாய்ப்பு கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி பங்குமே இறங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டிசிஎஸ் சரி அதுவும் நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்ஃபி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4% இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஒவ்வொரு பங்காக நம்ம பார்க்கணும், எந்த பங்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இயர் வரையும் நம்மளுக்கு அந்த ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அனலைஸ் பண்ணி கரெக்டான வேல போய்ட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா டாட்டாஸ், அதாவது டிசிஎஸ். உங்களுக்கு டிசிஎஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டிசிஎஸும் ஒரு 3.8% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 2574 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பையிங் வேல்யூ நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பார்வையில் பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 2021 இது கிராஷ் கொடுத்துருந்தது, அந்த ஈக்குவல் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. நான் இதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்கள் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரோபிக் டூல் இவங்களும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பல்சரி எல்லா அந்த ஐடி பங்குகளும் ஏற வாய்ப்பு அதிகம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு, கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும் தெரியும். ஸோ கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போதான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, எல்லாருமே செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். ஸோ எல்லா பங்குமே நீங்கள் ஐடி எல்லாம் சரிவு கொடுத்துருக்கு. ஸோ நல்ல வேல்யூ இது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 4400 ரூபாய்க்குலாம் போயிட்டு திருப்பி ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்க்கு நினைக்கிறேன். இந்த ஆளுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தாங்க, உள்ளே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2700 800 அதுக்குள்ளே வந்துச்சு. இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. டிசிஎஸ் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. கம்பல்சரி உங்கள் பையிங்கில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல பங்கு இதெல்லாம். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா எஸ்சிஎல் தான். எஸ்சிஎல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6% இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 1339 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல லெவல் தான். பட் நம்மளுக்கு கணிசமான ஒரு குவான்டிட்டி மட்டும் நீங்கள் பை பண்ணிங்க. அடுத்த லெவல் டிப் வரும்போது கம்பல்சரி நல்ல பல்க் பை பண்ணலாம். ஸோ நல்ல லெவல் தான் இதுவும். நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் ஒரு கணிசமான குவான்டிட்டி மட்டும் தான் இதில் பையிங் போட்டிருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி என்னென்ன பங்குல இறங்கியிருக்குன்னு. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு எது கிரியேட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கிட்டு நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. நல்ல லோவில் கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த லெவல் வந்திருக்கு, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், ஒவ்வொரு பங்காக சூஸ் பண்ணுங்கள்.
எந்த பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுதோ தைரியமாக உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கீழே வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா நானும் நல்ல ஒரு கணிசமான குவான்டிட்டி நான் பை பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன் லாங் டேர்முக்கு. ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 200 வந்து ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல டிப் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பொறுமை காத்ததுனால தான் இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை வாட்ச் பண்ணி கரெக்டான இடத்துல பிடிச்சா போதும். ஸோ நல்ல கெயின் நல்ல ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஒர்க்காக இருக்கணும். அந்த டெய்லி கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பங்கையும் நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம மார்க்கெட்டே பார்க்காம இருந்தால் ஒரு பங்கு கூட நம்ம சூஸ் பண்ணி நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு பங்கும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா. இன்றைக்கி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 7% கிட்ட இறக்கியிருக்காங்க. 6.60% இறக்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1347 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பங்கு தான். பட் என்னென்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய ப்ராஃபிட் க்ரோத்தில் ஒன்றுமே கொடுக்கல. அந்தளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஜஸ்ட் பாருங்கள். இன்னும் நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான் இதுவும். ஏன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு எந்த பங்கும் நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டைமில் பீக் ஆகிற வாய்ப்பு அதிகம். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கான கெயின் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைமுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல் இன்னும் கீழே இறங்கி தான் பாருங்கள். பார்த்துட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் சிஸ்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 6.27% இறங்கியிருக்கு. 4666 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 453 ரூபா. இது கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி பையிங் போடலாம். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க கொடுத்த வேல்யூ 4666. எனக்கு ஒரு 44 அது மாதிரி வந்துச்சுன்னா நான் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுவேன். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன கெயின் தான் கொடுக்குதுன்னு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் க்ரோத்தும் பாருங்கள். 10 இயர்ஸ்க்கு பார்த்தா 17%, 5 இயர்ஸ்க்கு 33%, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வேல்யூ நல்லா இருக்குது. ஸோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல லெவல் கிடைக்குமோ நான் இதையும் நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருவேன். கம்பல்சரி என்னோடய போர்ட்ஃபோலியோ இதில் பில்ட் பண்ணிவிடுவேன் நான் இந்த ஸ்டாக்கை. ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கும் பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 8.43% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3148 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கு நான் வாட்ச் பண்ணேன் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிப் ரேஞ்சு தான். ஸோ நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கம்பெனி நல்ல ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா கொடுத்துருக்கு. புக் வேல்யூ பாருங்கள். புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் அதிகம் தான். 584 ரூபா புக் வேல்யூ. நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குற கம்பெனி இதெல்லாம். 1.69% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ப்ரைஸ் ஹை பார்த்தீங்கன்னா 4900, லோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3133 வரையும் லோ வந்திருக்கு. ஸோ நான் அதையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பார்த்துன்னா கம்பல்சரி நான் அதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். நல்ல வேல்யூ காம்பவுண்டிங் க்ரோத் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 15% தான் க்ரோத் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 9% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள் இதையும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோஃபாஸ் எல்டிடி. ஸோ இந்த பங்கும் ஐடி பங்கில் ஒரு பங்கு தான். ஸோ இன்றைக்கி இதுவும் பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6.24% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1208 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 206 ரூபா. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.23% கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் ஹை பார்த்தீங்கன்னா 1994. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1191 கொடுத்து க்ளோஸ் ஆச்சு. பட் இன்றைக்கி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1208 வரையும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஹையும் லோவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நல்ல வேல்யூவில் வந்திருக்கு. நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை கம்பல்சரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல லெவல் கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. நல்ல ஒரு கெயின் பார்க்கலாம். ஸோ நல்ல கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுடைய க்ரோத்தும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். என்னோடய 10 இயர்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 18%, 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 13% கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஆவரேஜான கம்பெனி தான். பட் இருந்தாலும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக தான் பாருங்கள். கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டு இன்னும் இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கிடைக்கும்போது கம்பல்சரி உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கம்பெனி பார்த்தா என்னுடைய ஃபேவரட் கம்பெனி டாடா எல்எக்ஸி எல்டிடி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 4.17% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. நான் பிஃபோரே இந்த ஸ்டாக்கை பை பண்ண ஒரு 4900 பை பண்ணி ஒரு 53 வரையும் செல் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நான் நல்லா ப்ராஃபிட் தான் வெளியே வந்தேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய புக் வேல்யூ 434 நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஹீல் பார்த்தீங்கன்னா 1.61%, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா கொடுத்துருக்காங்க. என்னோடய ப்ரைஸ் ஹை பார்த்தீங்கன்னா 6735. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4515 கொடுத்துருக்கு. ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 2021 இந்த ஸ்டாக் அந்த வேல்யூ இருந்துச்சு. அதோட கீழே இறக்கத்தை கொடுத்துருக்கு.
நான் இதையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒரு கம்மியான குவான்டிட்டி தான், ஜஸ்ட் ஒரு 5 to 10 கிலோ நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 குவான்டிட்டி பை பண்ணேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல கம்பெனி, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இதெல்லாம். ஸோ நல்ல வேல்யூ, நல்ல காம்பவுண்ட் க்ரோத்லாம் கொடுத்துருக்கு. நான் அதையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். 10 இயர்ஸ்க்கு 23%, 5 இயர்ஸ்க்கு 25%, 3 இயர்ஸ்க்கு தான் 13% கொடுத்துருக்காங்க. நல்ல கம்பெனி, மிஸ் பண்ணாதீங்க. இது உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஆச்சுன்னா கம்பல்சரி பை பண்ணுங்கள். எந்த பங்கையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கரெக்டான வேலை, கரெக்டாக தேவையான பங்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். எல்லா பங்கையும் பை பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்மளுக்கு எந்த பங்கு பார்த்திங்கன்னா நல்ல டீப் ரேஞ்ச் கிடைக்குது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எல்டிஎம் இன்ட்ரி. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 7% இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 4499 ரூபா க்ளோசிங் ஆகிருக்கு. என்னுடைய புக் வேல்யூ 789 ரூபா, ரொம்ப அதிகம். ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்கள். டிவிடெண்ட் ஹீல் பார்த்தீங்கன்னா 1.4%, ஃபேஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வேல்யூ. இதோட ப்ரைவேசி ஆகி பார்த்தீங்கன்னா 6430 ரூபா. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பீக்கிலேருந்து இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% கீழே இறங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் டிப்பாக தான் பாருங்கள். இந்த லெவல் கிடைக்குமான்னு டவுட்டு தான், பட் கிடச்சின்னா நல்ல வாய்ப்பு. ஒரு 4000 கீழே வந்துச்சுன்னா நல்ல வாய்ப்பு இது. சரி, நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடச்சின்னா கம்பல்சரி நானும் யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணிவிடுவேன் இதையும். ஸோ ஒவ்வொரு பங்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னுடைய காம்பவுண்ட் க்ரோத்தும் பாருங்கள். 10 இயர்ஸ்க்கு 20%, 25%, 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு 5% கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான இது தான். ஸோ இந்த பீக்கில் இருக்க எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நல்ல கன்சிடர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிசிஎஸ், இன்ஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ப்ராஃபிட்டு அந்த இது கொடுக்கல. பட் அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். எந்த பங்கு வந்து நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்காமல் இருக்கோ அந்த பங்கெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் டேர்ம் சரி, லாங் டேர்ம் யூஸ் பண்ணவனுக்கு நல்ல கெயின் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி பங்கெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்க்கலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோஎச். இந்த NEUKRI இதுதான் வரும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 4.87% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் 1000 வரையும் போச்சு. ஆல்மோஸ்ட் 1017 க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் நல்ல டீப் ரேஞ்சு. ஸோ இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறத இந்த பங்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 27% பார்த்தா 10 இயர்ஸ் க்ரோத்து, 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 26%. அது கீழே வந்து மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்மிங் இயர்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள், க்ரோத் பாருங்கள், எல்லாமே செக் பண்ணுங்கள். உங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த இயர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி கரெக்டான வேலை, கரெக்டான பங்கை சூஸ் பண்ணி உள்ளே போகிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பங்குலையும். ஸோ இந்த பங்கையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இதையும் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கரெக்டாக ஆச்சுன்னா கம்பல்சரி நான் ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணுவேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க எல்லாருமே. அடுத்த பங்கு பார்த்தோன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 3935. ஸோ நல்ல பீக்கில் இருக்குது ஸ்டாக் இது. இன்றைக்கி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 172. இதனோட டிவிடெண்ட் ஹீல் பார்த்தீங்கன்னா 0.12%. டிவிடெண்ட் அந்தளவுக்கு இல்லை. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இதோட ப்ரைவேஸ் ஐ பார்த்தீங்கன்னா 6261. ஆல்மோஸ்ட் ஒரு 40% கீழே இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3935. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் இருக்குது. சரி, கொஞ்சம் கரெக்டாகட்டும். இதெல்லாம் அவசரப்பட்டு நீங்கள் பை பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஃபுல்லாக போனீங்கன்னா நல்ல லாஸ் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஸோ இது எப்போ ஏறுன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு தான். இறங்கும்போது நம்ம உள்ளே போய்ட்டு விளையாட வேண்டியது தான். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா IRFC, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.19% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 109 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய புக் வேல்யூ 43.3 கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் 1.46%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தான் பாருங்கள். ஒரு 100 கீழே போச்சுன்னா கம்பல்சரி பையிங் போடலாம். ஸோ என்னுடைய க்ரோத்தும் செக் பண்ணுங்கள். க்ரோத் அந்தளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜ் தான். 24%, 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஒரு 15%. ஸோ இந்த இயரும் சரி, பிஃபோர் இயரும் ப்ராஃபிட் பாருங்கள். 6500 7000 மட்டும் மாறி இருக்குது. ஸோ நல்ல கம்பெனி தான். ஸோ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கம்பல்சரி உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல பையிங் லெவல் வரும்போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்ல ஸ்டாக் இது எல்லாமே. இன்றைக்கி வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா பங்கும் நான் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி பங்கு எல்லாமே சரிவு கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு பங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாரதி ஏர்டெல் ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 2% கரெக்ட் ஆகிட்டு இருந்து. செக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி அதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவலில் கிடைக்கும்போது கம்பல்சரி பை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ போகிற நோக்கம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணியை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும். இதில் ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு நல்ல சேவிங் தான். நம்ம வேஸ்ட் பண்ணுற மணியை கரெக்டாக உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு காம்பவுண்ட் கம்பல்சரி கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போயே நீங்கள் சேகரிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நல்ல ஒரு சேவிங் பார்க்க முடியும். எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் கரெக்டாக ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்ம காலைல வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நைட்டு வரோம், இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. சம்பாதிக்கல ஒரு பார்ட் ஒரு அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு கம்பல்சரி இது எல்லாமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஓடுறீங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு 25 இயர்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் ஏஜ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களால் ஓட முடிகிற அளவு தான் ஓட முடியும். ஒரு 40 to 50 வரையும் தான் உங்களால் ஓட முடியும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த கேப் கிடைக்கும்போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஆஃப்டர் நீங்கள் ஓட முடியாமல் உட்கார டைமில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனோட நோக்கம் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பலன் அடையணும். ஸோ எல்லாருமே கம்பல்சரி பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் பார்க்கணும் தான் என்னுடைய எய்ம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ உங்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு கம்பல்சரி தேவை. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் அடுத்த வீடியோ கம்பல்சரி நல்ல மோட்டிவாக பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி.